போன வீடியோவில் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு வந்து 84% நம்ம மூச்சு காற்று வழியாக தான் வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நடக்குது, அது ஏன் நடக்குது அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இன்னொரு நம்பிக்கையை வந்து நம்ம உடைப்போம். பொதுவாக நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே வயிற்றை குறைக்கணும்னு வயிற்றுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்த்தா வயிறை மட்டும் தனியாக வந்து ஐசோலேட் பண்ணி அதில் இருக்க கொழுப்பை வந்து குறைக்க முடியாது. ஸ்பாட் ரிடக்ஷன்றது உண்மை கிடையாது. அதாவது நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க கொழுப்பை மட்டும் நம்மளால டார்கெட் பண்ணி வந்து குறைக்க முடியாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளோட டெய்லி எனர்ஜி டிமாண்டுக்கும் மேலே நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது வந்து கொழுப்பாக சேரும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம உடம்புல சேர்ற கொழுப்பு வந்து எப்படி அது எந்த இடத்துல சேரணும் அப்படின்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ, அதே மாதிரி எந்த இடத்துல கரையணுன்றதும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு வந்து எப்படி குறையணும், அது எந்த ஆர்டரில் குறையணுன்றது நம்மளோட ஜெனட்டிக்ஸும் நம்மளோட ஹார்மோன்ஸும் தான் முடிவு பண்ணும். நம்ம கையில் எதுவும் கிடையாது. நம்ம எல்லாரும் வயிற்று குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம உடம்புலேயே கடைசியாக குறையிறது வயிறு தான். தொப்பை போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் தொப்பையை கரைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 1 hour வந்து ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பர்ன் பண்ண கேலரிஸை வந்து 2 சமோசா வந்து திரும்ப ரீஃபில் பண்ணுறோம் பாடியில். நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு வந்து எப்படி குறையணுன்றது நம்ம ஜெனட்டிக்னாலையும் நம்ம ஹார்மோன்னாலையும் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ஒரு காமனான பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு முதல்ல அப்பர் பாடி, ஃபேஸ் ஃபேட்டு, செஸ்ட் ஃபேட்டு, ஆர்ம்ஸில் இருக்க ஃபேட்லாம் வந்து சீக்கிரம் கரைஞ்சி கடைசியாக தான் இந்த தொப்பையில் இருக்க ஃபேட் வந்து கரையுது. இதுவே பொண்ணுங்க எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு தொடையில் இருக்க ஃபேட்டும் லோவர் பெல்லியில் இருக்க ஃபேட்டும் தான் கடைசியாக கரையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேட் லாஸும் வெயிட் லாஸும் ஒன்றும் கிடையாது. உங்கள் வெயிட் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு, ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து ஃபேட்டோட சேர்ந்து நீங்கள் நிறையா மசிலும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டான ஒரு வெயிட் லாஸே கிடையாது. ஃபேட் லாஸ் ஜேர்னியில் எப்பவுமே ஃபேட்டோட சேர்ந்து வந்து கொஞ்சம் மசிலும் பேர்ன் ஆகும். இந்த மசில் பர்னிங்கை வந்து கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கிட்டா நல்லது. இதனால தான் கொழுப்பை குறைக்கிற ஜேர்னியில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ப்ரோட்டீன் கன்சம்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பாடுலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் முட்டையிலேருந்தோ இல்லை சோயாலேருந்தோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஜிம் போகிறீங்க அப்படின்னா என்ன சாப்பிட்ணும், அது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றத ஒரு டயட் சார்ட்டாக வந்து உங்கள் ட்ரெயினர்கிட்ட வாங்கிக்கோங்க. வெயிட் லாஸை வந்து ப்ராப்பராக பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபேட்டை அதிகமாக லூஸ் பண்ணி மசிலை வந்து கம்மியாக லூஸ் பண்ணுறது தான் கோலாக இருக்கணும். இதுக்காக நம்ம வந்து டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். வெயிட் ட்ரைனிங் வந்து கரெக்டாக பண்ணோன்னா இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கரெக்டாக கொண்டு போகலாம். இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியை வந்து ஒரு ஜேர்னியாக தான் பார்க்கணும். இதை வந்து ஒரு டெஸ்டினேஷனை பார்க்கக்கூடாது. உடம்பை வந்து உடனே குறைக்கணும் அப்படின்றது அன்ரியலிஸ்டிக்கான ஒன்று. ஸோ இதை வந்து கிராஜுவலாக குறைக்கிறது தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் நம்மளோட டயட்டு தான். ஃபேட் வந்து பர்ன் ஆகணும்னா நம்ம உடம்பு வந்து கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற எனர்ஜியை விட அதிகமாக இருக்கணும். கேலரி டெஃபிசிட்டில் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணலன்னா என்ன தான் எக்ஸசைஸ் ரன்னிங் பண்ணாலும் திரும்ப வந்து அதே அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் வந்து நம்ம உடம்புல சேர்ந்துடும். சாப்பாடை வந்து கம்மி தான் பண்ணணுமே தவிர சாப்பாடை எக்ஸ்ட்ரீமாக கட் பண்ணி வெறும் தண்ணி மட்டும் நான் குடிச்சு உடம்பு குறைக்க போகிறேன்றதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ உடம்பு குறைக்கணும்னு நினச்சி வாரக்கணக்கில் சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் கரெக்டான முறை கிடையாது. நமக்கு கண்டிப்பாக சாப்பாடு தேவை. வேணா வாரத்துக்கு 1 வாட்டியோ மாதத்துக்கு 3 வாட்டியோ வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். உடம்பு குறைக்கிறத ஓவர் தி பீரியட் ஆஃப் 1 year இல்லைனா 2 year அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஜேர்னியாக வந்து அதை பாருங்கள்.